மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக உணவு வாங்க குழந்தைகளோடு பெண்கள் நெரிசலில் சிக்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பார்வையாளர்களுக்கு தொண்டு நிறுவனம் உணவு வழங்கி வந்தது. கொல்கத்தா மருத்துவமனை சம்பவத்தை அடுத்து வளாகத்திற்கு வெளியே வைத்து உணவு வழங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் இன்னலுக்கு ஆளாவதாக குறிப்பிட்ட மக்கள் தொண்டு நிறுவன வாகனம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரிசையாக நின்று வாங்க சொன்னபோது மக்கள் ஏராளமானோர் கூடியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நெரிசலில் குழந்தைகளுடன் பெண்கள் சிக்கி தவித்தனர். ஆம்புலன்ஸ் செல்லவும் இடையூறு ஏற்பட நிலையை சமாளிக்க முடியாமல் தொண்டு நிறுவன வாகனம் பாதியில் சென்றது. உணவு கிடைக்காத மக்கள் அறக்கட்டளை தங்களுக்கு வழங்கும் உணவை மருத்துவமனை வளாகத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டனர். இதனால உள்ள வாங்கிட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை, பையனுக்கு நான் மட்டும்தான். இப்போ வந்து அங்கே இங்கே அலைய வைக்கிறாங்க. வெளியே வந்து டிராஃபிக் இருக்கு. இந்த கூட்டத்திலே பையன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ரொம்ப முடியாத பையன். ஒரு வாரமா இருக்கும். சாப்பாடு நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிறோம். மதியம் கொடுக்குறாங்க, நைட்டுக்கு அதையே வச்சு சாப்பிட்டுக்குவோம். இந்த சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டம் ஆயிடணும். உள்ள ஒரு ஓரத்தில் தான் கொடுத்தாங்க. அங்கேயே கொடுத்தாலும் சரி, வேற இடம் ஒதுக்கி கொடுத்தாலும் சரி, நாங்கள் வாங்கிக்குவோம். ஒரு அரை மணி நேரம் வெளியே மட்டும் வேணாம். இந்த பஸ் போகுது, இதாகுது, முடியாது, உட்கார முடியாது. அவங்கள விட்டுட்டு நாங்கள் எப்படி வெளியில வந்து வரிசையில் நின்று ரொம்ப தூரம் ஆகும். அதனால எங்களுக்கு உள்ள கொடுக்கறதுக்கு அனுமதி வேணும். சாப்பாடு கொடுக்கறதுனால அந்த சாப்பாடு காசு எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். அவங்க உதவிதான் பண்றாங்க. அந்த 10 ரூபா இருந்துச்சுன்னா வேற செலவுக்கு ஆயிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.